ஒரு மிகப்பெரிய தப்பு இங்க திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா, அதுக்குண்டான தண்டனை கம்மியா இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம். இப்ப கொல்கத்தால ஒரு டாக்டருக்கு நடந்த அநீதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களுக்கும் நடந்துட்டு தாங்க இருக்கு. நம்மளும் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கும். எக்கச்சக்கமான பேருக்கு கண்ணீர் அஞ்சலியும் இதுவரைக்கும் செலுத்தியாச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணமானவங்க எங்கேயோ ஏதோ ஒரு வகையில அவங்க வெளியே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் ஒவ்வொரு டைமும் நடக்கும்போதும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம, இந்தியா மட்டும் இல்லாம நாடு முழுவதும் எக்கச்சக்கமான போராட்டங்கள் நடக்குது. இருந்தாலும் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து ஸ்கூல் போற குழந்தை, காலேஜ் போற பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை நடந்துட்டு தாங்க இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுவரைக்குமே அது நடக்காம தாங்க இருக்கு. இதுவே மற்ற நாடுகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அங்க நடக்கிறதே வேறங்க. இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கிடைச்சா இந்த தப்பெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கிறது தப்பு, அந்த சட்டம் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதாங்க. ஒருவேளை பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அப்பவாவது சட்டத்தை மாற்றுவாங்களோ என்னமோ. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மட்டும் மீடியாக்கள்ல கவர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தாங்க நினைக்கிறேன்.